கம்ருதீனுக்கு மூக்கே வந்து அடிபட்டு, இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஐஸ் பேக் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் பிக் பாஸ் வேறு ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அமித் வந்து பார்த்திங்கன்னா, சாண்டா கிளாஸ் மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு, அவர்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு தட்டியாக வந்து கொடுக்க போகிறாரு. அப்போது வந்து கொடுக்கும்போது திடீர்னு வந்து ஃப்ரீஸ் சொல்லிட்டாரு. ஸோ அதில் வந்து ஷேவிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து சாண்டா கிளாஸ்க்குள்ளே வந்து போட்டுக்கிட்டு அவர் வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஃப்ரீஸ்ன்னு சொன்னோடனே வந்து பார்வதி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, கையில் காஃபி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து டிஷர்ட்குள்ளே ஊற்றி ஒரு வழி பண்ணாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து பார்வதியை ஃப்ரீஸ் பண்ணி விட்டார். அப்புறம் அமித் வந்து பார்வதி அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு அங்கே கார்டன் ஏரியாவில் வச்சு, அவங்க மேலே ஃபுல்லாக அந்த ஷேவிங் ஃபோம் அடித்து, அதில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நிற்க வச்சு காஃபி அண்டு தண்ணி கலந்து அவங்க தலை மேலே ஊற்றி ஒரு வழி வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டார். இவங்க என்ன பண்ணாங்க, சும்மா விடுவாங்களா? இவங்க வந்து ஓடி போய் பாத்ரூமில் போயிட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே ஊற்றி எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் மேலே வந்து அவர் அந்த க்ரீமெல்லாம் வந்து பார்வதி வந்து தடவிட்டு, அப்போ வந்து கமருதீன் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பின்னாடி இருந்து பார்வதி வந்து பிடிக்கிறாங்க. டக்குன்னு வந்து பார்வதி தலையில் அப்படி திருப்பும்போது டக்குன்னு அவர் மூக்கிலே வந்து பார்த்திங்கன்னா டமான்னு இடிச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க மூக்கில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது மூக்கில் டக்குன்னு அடிப்பட்ட ஒரு மாதிரி வந்து பெயின் வரும்ல, அந்த மாதிரி வந்து இப்போ அவர் ஐஸ் பேக் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. சாரிடா சாரிடா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து விடு விடு அது தெரியாமல் நடந்தது தான் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வீடியோவே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு அலங்கோலம் பண்ணிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு இப்போ லைவில். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.